சிம்மம் மே 2026 ராசிபலன். 1. தொழில் மற்றும் வேலை. கரியர். நிர்வாக பொறுப்பு. 10 இல் சூரியன் அமர்வதால் வேலையில் உங்களின் செல்வாக்கு உயரும். புதிய பொறுப்புகள் அல்லது உயர் பதவிகள் தேடி வரும். அரசாங்கம் தொடர்பான காரியங்கள் தடையின்றி முடியும். அஷ்டமச்சனி 8 உல் சனி இருப்பதால் உடன் வேலை செய்பவர்களிடம் உஷாராக இருக்கவும். உங்களின் உழைப்பை மற்றவர்கள் அபகரிக்க முயலலாம். வேலையை மாற்றும் எண்ணம் இருந்தால் ஜூன் மாதத்திற்குப் பிறகு முடிவெடுப்பது நல்லது. வியாபாரம். தொழிலில் ஓரளவு லாபம் இருக்கும். ஆனால் பங்குதாரர்களுடன் சிறு பிணக்குகள் ஏற்படலாம். புதிய முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது. 2. பொருளாதாரம் ஃபைனான்ஸ். நிதிநிலை பணப்புழக்கம் சீராக இருக்கும். அதே சமயம் எதிர்பாராத மருத்துவச் செலவுகள் அல்லது வாகன பழுதுபார்ப்புச் செலவுகள் வரலாம். எச்சரிக்கை: யாருக்கும் கடன் கொடுக்கவோ அல்லது பிறருக்காக பொறுப்பேற்கவோ கேரண்டி வேண்டாம். சுபவிரயங்கள் வீட்டு விசேஷங்களுக்காக பணம் செலவிட நேரிடும். சிக்கனத்தை கடைபிடிப்பது நல்லது. 3. குடும்பம் மற்றும் உறவுகள் ஃபேமிலி மற்றும் ரிலேஷன்ஷிப். வாழ்க்கை துணை கணவன் மனைவி இடையே அந்யோன்யம் நீடிக்கும். வாழ்க்கை துணையின் ஆலோசனைகள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். பிள்ளைகள். குழந்தைகளின் பிடிவாதம் சற்று கவலையை தரலாம். அவர்களிடம் அன்பாக பேசி நல்வழிப்படுத்தவும். உறவுகள். உறவினர்களிடையே பேசும்போது வார்த்தைகளில் நிதானம் தேவை. தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்க்கவும். 4. ஆரோக்கியம் ஹெல்த். கவனம். அஷ்டமச்சனி நடப்பதால் பயணங்களில் மிகுந்த எச்சரிக்கை தேவை. குறிப்பாக இரவு நேர பயணங்களை தவிர்க்கவும். உடல் உபாதைகள். எலும்பு சம்பந்தமான வலிகள் அல்லது ஜீரண கோளாறுகள் வந்து நீங்கலாம். கோடை வெயிலால் ஏற்படும் உஷ்ண நோய்களில் இருந்து தற்காத்துக் கொள்ளவும். முக்கிய குறிப்புகள். அதிர்ஷ்ட தேதிகள் மே 4, 5, 13, 14, 23, 24. சந்திராஷ்டம நாட்கள் மே 13 இரவு முதல் 14, 15. இந்த நாட்களில் புதிய முயற்சிகளை முற்றிலுமாக தவிர்க்கவும். முக்கிய முடிவுகளை தள்ளிப்போடவும். அதிர்ஷ்ட எண்கள் 1, 5, 3. அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு மஞ்சள். பரிகாரம். காலபைரவர் வழிபாடு. ஞாயிற்றுக்கிழமை மாலை ராகு காலத்தில் காலபைரவருக்கு மிளகு தீபம் ஏற்றி வழிபட அஷ்டமச்சனியின் கெடுபலன்கள் குறையும். விநாயகர் வழிபாடு. சங்கடகர சதுர்த்தி அன்று விநாயகருக்கு அருகம்புல் சாத்தி வழிபட தடைகள் விலகும். தானம். வசதி இல்லாத முதியோர்களுக்கு வஸ்திர தானம் துணி தானம் செய்வது விசேஷமானது. அடுத்த